வாத்தியார் சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரே ஒரு வரம், ஒரு வித்தியாசமான சிறுகதை. நாம எதிர்பார்த்திருக்கவே முடியாது இது மாதிரியான ஒரு கதை சுஜாதா அவங்க கிட்ட இருந்து. கேட்கலாமா? அந்த ஆசாமியிடம் வித்தியாசமாக என்னவோ இருந்தது. என்ன என்று சுலபமாக சொல்ல முடியவில்லை. சட்டை பட்டன் ஒன்றை மாற்றி போட்டிருந்தாரே, அதுவா? இந்த 1973 காதில் கடுக்கன் போல போட்டிருந்தாரே, அதுவா? அல்லது வலது கையில் சுட்டு விரலில் மோதிரம்? குடுமியா கிராப்பா என்று சொல்ல முடியாத சிகை. நிச்சயம் அவர் சென்னைக்கு புதிது. ஸ்ரீனிவாசுலு நாயுடு தெரு 2ஆம் சந்து. கதவு எண்களை பார்த்து கொண்டே ஒரு வீட்டு வாசலில் நின்றார். அதன் முகப்பில் தெரிந்த மாடிப்படிகளில் ஏறி ஒரு தண்ணீர் ட்ரம்மை தாண்டி ஒரு அறையில் வாசல் கதவை லேசாக தட்டினார். பதில் இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்தார். ஒருவரும் இல்லை. உடனே அவர் ஒரு அமானுஷ்யமான காரியம் செய்தார். மூடியிருந்த அந்த அறைக்கதவின் ஊடாக புகை போல ஊடுருவி உள்ளே சென்றார். உள்ளே இருந்த பெண் அதை கவனிக்கவில்லை. தன் புடவையை மண்ணெண்ணெயில் நனைத்துக் கொண்டிருந்தாள். அங்கே நெருப்பு பெட்டி தயாராக இருந்தது. நிறுத்து என்றார் அவர். அவள் அதிர்ச்சி அடைந்து திரும்பி பார்த்தாள். அவர் அவள் கையை பற்றி, என்னம்மா பொண்ணு, என்ன காரியம் செய்யற? போடு, கீழே போடாத. சச்ச, என்ன இதெல்லாம் என்று அதட்டினார். அவள் கையில் இருந்த பெட்டியை பிடுங்கினார். யாரு நீங்க என்று கேட்டாள் அதிர்ச்சியுடன். முதல்ல இந்த புடவைய கல்லட்டி எரி. என்ன பைத்தியக்காரத்தான இது? என்ன செய்ய இருந்த நீ? நல்ல வேளை நான் வந்தேன். என்னை விட்டுடுங்க, நான் செத்து போறேன், நான் செத்து போறேன் என்று கத்தினாள் அவள். அப்புறம் சாகலாம், அதுக்கெல்லாம் என்ன நேரம் வரல. இந்த புடவைய கட்டிக்கோ என்று அதட்டினார். அந்த பெண் பாவாடையுடன் ஸ்டூலின் மேல் அமர்ந்து கொண்டு தன் முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டு விசும்பி விசும்பி அழுதாள். இதோ பாரு, அப்புறம் அழலாம் என்று அவள் மேல் வேறு புடவையை மூடினார். பைத்தியமா இருக்கியே, எதுக்காக இப்படி உயிர விடுற பயங்கரமான ஆசை உனக்கு? என்னாச்சு உனக்கு, சொல்லு. நீங்க யாருன்னு சொல்லலையே, உங்களை எனக்கு தெரியாதே. தக்க சமயத்துல உனக்கு ஒத்தாசை செய்ய வந்தவன்னு நினைச்சுக்கோ. உன் அப்பா மாதிரின்னு வச்சுக்கோ. ஏன்? எனக்கு அப்பா கிடையாது, அவர் செத்து போயிட்டாரு. அவர் முகத்தை நான் பார்த்ததே இல்ல என்று அழ ஆரம்பித்தாள் அந்த பெண். மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டியா? இத பாரு, அழாத, அழுகைய நிறுத்து முதல்ல. மூர்த்தி என்னை ஏமாத்திட்டான் சார். மூர்த்தி யாரு? கடங்காரன், நாசமா போக. கடன் கொடுத்திருந்திய அவனுக்கு? என்னையே கொடுத்தேன் சார். பழிகாரன் என்னமா பேசினான் தெரியுமா? 600 ரூபாய் சம்பளமா. எல்லாம் பொய். சார், சார், நீங்க இங்க எப்படி உள்ள வந்தீங்க? ஏன்? நான் உள்பக்கமா தாப்பா போட்டிருந்தனே, எனக்கு உள்ள வர தெரியும். சார், நீங்க யாரு? எங்கிருந்து வந்தீங்க? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? பயப்படாதம்மா, நிதானமா கேளு. நான் யாருன்னு சொல்றேன். முதல்ல உன்னால நம்ப முடியாது, அப்புறம் நீ நம்புவ. என்ன சார் சொல்றீங்க? இங்க உட்கார். அவள் அவரை பயத்துடன் பார்த்து கொண்டே உட்கார்ந்தாள். என் பேரு சுபதேவன். சொர்க்கத்துல நான் ஒரு குட்டி தேவதை அல்லது தேவன் என்றார் அவர். என்னது? அதிர்ந்து போய் அவரை மேலும் கீழுமாக பார்த்தாள். சார், நீங்க சாமியாரா? மெட்ராஸ்ல ரொம்ப பேர் இப்படி ஏமாத்துறாங்க சார். நிஜமாவே நான் சொர்க்கத்துல ஒரு பிரஜை. எங்களுக்கு வருஷா வருஷம் ஒரு முறை உண்டு. இப்படி உலகத்துக்கு வந்து ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு வரணும்னு. இந்த மாதிரி ஒரு விலாசம் கொடுத்துட்டு, ஒரு பொண்ணு துக்க நிலையில இருக்கா, போய் காப்பாத்துன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனா இந்த மாதிரி தற்கொலை கேஸ்ன்னு எனக்கு சொல்லவே இல்லை அவங்க. அந்த பெண் அவரை பார்த்து சிரித்தாள். அது நம்பிக்கை இல்லாத சிரிப்பு. சார், என் லைஃப்ல எத்தனையோ பார்த்துட்டேன், எத்தனையோ நம்பிட்டேன், இதையும் சேர்த்து நம்பிட்டேன். போங்க. மூர்த்திய நீ காதலிச்சியா? ஆமா சார். கிருஷ்ணவேணிங்கிற சிநேகிதி ஒருத்தி, அவதான் அவனை எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சா. நல்ல செவப்பா, ஒசரமா, மூக்கும் முழியுமா இருப்பான். சிரிப்பான சிரிப்பு, குழந்தை மாதிரி சிரிப்பு சார். ஆனா அத்தனையும் விஷம். தேவகி, உங்களை பார்த்தல இருந்து
எனக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். வேட்டை நாய் மாதிரி என் பின்னால நாள் கணக்கா சுத்துனான். பஸ்ல போனா மூர்த்தி, பாண்டி பஜார் போனா மூர்த்தி. சும்மா பொழுதே போகல, நான் தூக்கிட்டு வரவா அந்த பொட்டலத்தன்னு கேட்பான். அப்புறம் ஆபீஸ்ல டெலிபோன்ல வேற கூப்பிடுவான். சார் சார் என்ன பாருங்க, நான் என்ன அத்தனை அழகாவா இருக்கேன்? ஏமா அழகாதானே இருக்க? அவன் சொன்னதை பார்த்தா இந்த உலகத்துல உன்னை விட அழகு வேறு ஒருத்தரும் கிடையாது, நீ ஹாலிவுட்ல பிறந்திருக்க வேண்டியவ அப்படின்னு சொல்லுவான். சார் என்னதான் படிச்ச பொண்ணா இருந்தாலும் பொண்ணுதானே சார் நான். அதுவும் அவன் பார்க்க ரொம்ப நல்லா இருப்பான். பிரேசர் கம்பெனில உத்தியோகம், 600 ரூபாய் சம்பளம்னு வேற சொன்னான். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா ஊர்ல இருக்காங்க. அவன் தேனி மாதிரி என்னை சுத்தி சுத்தி வந்தான் சார். எனக்கு கொஞ்சம் அவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருந்தது, உடம்பெல்லாம் பிடிச்சு விட்ட மாதிரி. அவன் மேல படலாமான்னு ஏங்க ஆரம்பிச்சேன். அகஸ்மாத்தா தொட ஆரம்பிச்சேன். அப்புறம் கை கோத்துக்க ஆரம்பிச்சேன். அதோட நான் நிறுத்தி இருக்கலாம். ஒரு நாள் எங்கேயாவது போய் நல்ல சாப்பாடா சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு அப்படியே செகண்ட் ஷோ சினிமா போலாம்னு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உங்க ஏரியாவுக்கு வண்டி கிடைக்காது, என் ரூம்ல வந்து படுத்துட்டு காலையில போலாம்னு சொன்னான். நாங்க ரூமுக்கு போனோம். ஆனா தூங்கல, ராத்திரி முழுசும் முழிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் இன்னொரு நாள், அப்புறம் வாரம் வாரம் 2 தடவை. எவ்வளவோ ஜாக்கிரதையா தான் சார் இருந்தோம், ஆனா பெசகி போயிடுச்சு. மறுநாள் போன் பண்ணுனா, திருநீர்மலை தேவஸ்தானத்துல சொல்லி இருக்கேன், அடுத்த வாரம் நீ மிஸ்ஸஸ் தேவகி மூர்த்தின்னு சொன்னா. அப்புறம் 4 நாளா அவங்கிட்ட இருந்த தகவலே இல்ல. நானும் அவன் போன் பண்ணுவான், வருவான்னு எத்தனை நாள் தான் காத்திருக்கிறது. நேரா அவனுடைய ரூமுக்கு போனேன். மூர்த்தியா? அவன் ரூம காலி செஞ்சுட்டு போய் 3 நாள் ஆகுதுன்னு லாட்ஜ் மேனேஜர் சொன்னாரு. அவன் பிரேசர் கம்பெனிக்கு போன் செஞ்சா அந்த மாதிரி ஆள் ஒருவரும் இங்க வேலையில இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? என்ன சக்கையா உபயோகப்படுத்தி இருக்கான் சார். நான் என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். கிருஷ்ணவேணி கிட்ட சொன்னேன். அவ ரொம்பவும் வருத்தப்பட்டா, எனக்காக ஃபீல் செஞ்சா. ஒரு அட்ரஸ் கொடுத்து அங்க போய் பார்க்க சொன்னா. வழுக்கையா ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ பக்கத்துல வச்சுக்கிட்டு எக்ஸாமின் செஞ்சாரு. என்ன செஞ்சிடலாம், கவலைப்படாத. திங்கட்கிழமை காலையில வெறும் வயித்தோட வேற எதுவுமே சாப்பிடாம வந்துருன்னு சொன்னார். பணமா 300 ரூபாய் கேட்டாரு. 300 ரூபாயா? நான் எங்க சார் போவேன்? 3 மாச வாடகை பாக்கி, தவணை முறையில கண்டதை வாங்கி ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு. கம்பெனில லே ஆஃப்ங்கிறதுனால சம்பளமும் வரல. உடம்பு சரியில்லை, அடிக்கடி கொமட்டுது. வீட்டுக்காரன் அதட்டி வாடகை கேக்குறான். உடனே பணம் அனுப்பும்படி என்னுடைய அம்மா வேற கடிதம் எழுதியிருக்கா. நான் என்னதான் சார் செய்வேன்? ரொம்ப துக்கமா இருந்தது எனக்கு. எதுக்காக இந்த ஜென்மம்னு நான் என்னையே ரொம்ப வெறுத்துட்டேன். பார்த்தேன், மண்ணெண்ணெய் கியூல தீர்மானமா நின்னு வாங்கிட்டு வந்தேன். புடவைய நினைச்சேன். அதுக்குள்ள நான் வந்துட்டேன், அவ்வளவுதானே என்றார் உபதேவர். அவ்வளவுதான் சார். எனக்கு எப்ப சார் விடியும்? சொல்லுங்க, எப்ப எனக்கு விடிவு காலம்? அதான் சொன்னனே, உனக்கு ஒரு வரம் கொடுக்கலாம்னு எனக்கு உத்தரவு இருக்கு, நீ கேளு. இந்த சூழ்நிலையில உன்னுடைய வாழ்க்கையில இந்த கட்டத்துல உனக்கு என்ன வேணும்னு கேளு, அது உடனே உனக்கு கிடைக்கும். செத்து போகணும்னு மட்டும் கேட்காத, ரூபா வேணும்னு கேட்காத, வேறு எது வேணும்னாலும் கேளு என்றார் உபதேவர். அந்த பெண் தேவகி யோசித்தாள். தன் சங்கிலியை கடித்து கொண்டாள். எது வேணுமானாலும் கேட்கலாமா சார்? கேட்கலாம், கேளு, கொஞ்சம் இருங்க. அவள் யோசித்தாள். அவர் காத்திருந்தார். தேவகி, சார் நான் தீர்மானம் பண்ணிட்டேன் சார் என்றாள். என்ன என்ன வரம் கேட்கணும்னு? இதோ பாருங்க சார், நான் இதுவரை கண்டவங்க பேச்சையெல்லாம் நம்பி, அதுவும் இந்த மூர்த்தியோட பேச்சை நம்பி என் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டேன் சார். இந்த மூர்த்தி விவகாரம் ஒரு கெட்ட கனவு போல விலகணும். எனக்கு வேண்டியது இன்னொரு சந்தர்ப்பம். இதை நான் மறந்தே போயிடணும். 6 மாசத்துக்கு முன்னால எப்படி இருந்தனோ அப்படி
மூர்த்தி யாருன்னு தெரியாம நடந்தது எல்லாம் மறந்துட்டு என் களங்கம் கரைஞ்சு போய் மறுபடியும் கன்னியா மாற வரம் கொடுங்க சார். எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அவ்வளவுதானே நீ விரும்புறது? ஆமா சார், அவ்வளவுதான். நல்ல பொண்ணுதான், புத்திசாலித்தனமா கேட்ட. அப்படியே நடக்கட்டும். நாளைக்கு காலையில நீ ஒரு புதிய பொண்ணு. நீ கேட்ட வரம் உனக்கு கொடுக்கப்பட்டது என்றார் அவர். உபதேவர் தேவகி தலையை அன்புடன் தடவி கொடுத்து ஆசீர்வதித்தார். சரிம்மா, நான் வரேன். கதவை தாழ்பால் போட்டுக்கோ. தேவகியின் மனம் மிகவும் அமைதியாக இருந்தது. இந்த குமட்டல் கூட குறைந்த மாதிரி இருக்கிறதே நினைத்து கொண்டாள். உபதேவர் திரும்பி போவதற்குள் 3 நாட்கள் ஊர் முழுவதும் சுற்றி 3வது நாள் பாண்டி பஜாரில் ஒரு கடையில் தேவகியை பார்த்தார். அவள் அருகே சென்று விசாரிப்பதற்குள் அந்த காட்சி அவரை கவர்ந்தது. 2-3 புடவை பொட்டலங்களை தேவகி எடுத்துக்கொண்டு வர அவள் பின்னால் அந்த இளைஞன் தொடர்ந்து அவள் அருகில் வந்தான். ஹலோ மிஸ் தேவகி. ஹாய். ஹலோ மிஸ்டர் மூர்த்தி. சும்மா பொழுது போகல, நான் தூக்கிக்கிட்டு வரட்டுமா இந்த பொட்டலத்தை எல்லாம்? ரொம்ப தேங்க்ஸ் தேவகி. உங்களை நேத்துல இருந்து பார்த்ததுல இருந்து எனக்கு என்னவோ போல இருக்கு. அந்த டாக்ஸியில் இருவரும் ஏறிக்கொண்டு அருகருகே அமர்ந்தனர். உபதேவர் மரத்தின் மறைவில் இருந்து வெளிப்பட்டார். காரியமா தேவலோகம் திரும்பி போனதும் ராஜினாமா கொடுக்கணும் என் வேலைக்கு என்றார் உபதேவர். இந்த கதை 1973 வெளியான ஒரு அருமையான வித்தியாசமான சிறுகதை. இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?